உறவே, நட்பே வணக்கம். கதை அமுதங்கள் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் கதை நம் கண்முன்னே தெரிந்தும் தெரியாமல் இருக்கும் ஒரு உன்னத உறவை பற்றியது. கண்ணாடியும் காதும். ஒரு வியக்கத்தக்க உண்மை. நாம் அணிந்திருக்கும் கண்ணாடியை கண்ணாடி என்கிறோம் அல்லது மூக்கு கண்ணாடி என்கிறோம். ஆனால் அந்த கண்ணாடி கீழே விழுந்து விடாமல் தாங்கி பிடிப்பது எது தெரியுமா? நமது காதுகள். துரதிர்ஷ்டமாக கண்ணாடியின் பெயரில் காது இடம்பெறுவதில்லை. அது காட்சிக்கு வராமல் மறைந்திருந்து தன் கடமையை செய்கிறது. நமது வாழ்க்கையிலும் ஆசிரியர் அப்படிதான். ஒரு மனிதன் வெற்றி வெளிச்சமாக தெரியும் போது அந்த வெற்றியை கண்ணாடி போல தாங்கி பிடித்திருக்கும் காதுகளாக இருப்பவர் ஆசிரியர். வெற்றி மேடையில் மாணவன் தெரிவான். ஆனால் அந்த மேடைக்கு அவனை உயர்த்திய ஏணியாக ஆசிரியர் பின்னால் நிற்பார். நமது வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளை சற்று யோசித்து பாருங்கள். திருமணம், வளைகாப்பு, காதணி விழா, புகுமனை புகுவிழா, பிறந்தநாள் விழா, இவற்றிற்கு உறவினர்கள், நண்பர்கள், அக்கப்பக்கத்தினர்கள் என அனைவரையும் அழைக்கின்றோம். ஆனால் நமக்கு கல்வி கண் திறந்த ஆசிரியரை அழைக்காமல் பல நேரம் மறந்து விடுகிறோம். ஆசிரியர் காது போல தலைமறைவாக இருக்கலாம். ஆனால் அவர் கொடுத்த கல்வி மட்டும் கண்ணாடி காட்டும் காட்சி போல நம் வாழ்நாள் முழுவதும் துணையாய் வரும். ஆசிரியர்கள் வெறும் பாடம் நடத்துவர்கள் மட்டுமல்ல, நம் வாழ்வை செதுக்கியவர்கள். இந்த தருணத்தில் உங்கள் ஆசிரியரை ஒருமுறை நினைவு கூறுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பயனுள்ள கதைகளுக்கு நமது கதை அமுதங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.